வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பன்னீர் கிரேவி பார்க்க போகிறோம். ஷிம்லா மிர்ச் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி. சப்பாத்தி கூட நான் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். 1 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, அப்புறம் பட்டையை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 வெங்காயம் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 1 இன்ச் அளவு இஞ்சி, 4 பூண்டு சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா குக் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நான் வேக வைக்க போகிறேன். இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு, தண்ணியும் வத்திடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சியில் மாற்றிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சூடானதும் இதில் பன்னீரை நான் க்யூபாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நம்ம வெண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், கேப்சிகம் 2த்தையும் வதக்கிடலாம். வெங்காயத்தை நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகமையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடுங்க. 2 நிமிஷம் வதக்கினா போதும். லைட்டாக அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் வெங்காயம், கேப்சிகம் 2மே அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கத வடிகட்டி சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மூடி வச்சு நல்லா திக்காகிற வரைக்கும் அதை வேக வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கதை இதில் சேர்த்துடலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஃப்ளேவர் இதில் இறங்கணும், அதனால திருப்பி நம்ம தண்ணி சேர்த்து இதை குக் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இது திக்காயிடுச்சு.
ஸோ இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கசூரி மேத்தியும் கொத்தமல்லியும் சேர்த்து இதை இறக்கிடலாம். சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் கேப்சிகமும் வெங்காயமும் நிறையா இருக்கணும், அதுதான் இதோட டேஸ்ட்டே. அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது சப்பாத்தியோட ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.